Hi friends, welcome to GD Law Series. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் செக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் 92.75 பிசி சோயலில் கண்டிப்பாக கிடச்சிருமாக்கா, அட்லீஸ்ட் இன் தேர்ட் ரவுண்டில் 92% கண்டிப்பாக உங்களுக்கு சோயலில் வந்து சீட் கிடச்சிரும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, மைக்கா கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிப்பாங்க, அது எப்போ தெரியும் சிஸ் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு. அதாவது 31 வரைக்கும் உங்களுக்கு டைம் பீரியட் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. அது முடிஞ்சு 1 or 2 வீக்ஸில் வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது எதுலன்னா, நீங்கள் வந்து டிஎன்டிஏஎல்யூ வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பேஜில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டாக இருந்தாலும் கட் ஆஃபாக இருந்தாலும் இனிமேல் வர எந்த அப்டேஷனாக இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் தான் வந்து வெளியிடுவாங்க. அப்படி இல்லைனா நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்டேஷன் வீடியோ எல்லாமே வந்து மேக் பண்ணி போடுவேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, தீபிகா மேம் டிப்ளமோ 3 years முடிச்சுட்டேன், பர்சன்டேஜ் 90, கட் ஆஃப் 86, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைக்குமா மேம்? 86% வந்து கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைக்காது. என்ன கேட்டகரின்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணலை. செகண்ட் ரவுண்டில் வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் மேம் 87.5% கவர்மெண்ட் சீட், 87 வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, முத்துசாமி மேம் நான் 5 years அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், பட் அது ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன், பட் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லுன்னு போட்டுட்டாங்க. அப்போது அப்ளிகேஷன் பண்ணிடுவாங்களா மேம்? இல்லை, அது போய் எடிட் பண்ணுறது. நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்கேஸ் எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு கீழே வருவீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருந்தா மட்டும்தான் வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படித்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு ஜென்ரல் ரேங்க்கில் வந்து உங்களை வந்து கன்சிடர் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, முத்து மாணிக்கம் மேடம் கட் ஆஃப் மார்க் 80, சீட் கிடைக்குமா கவர்மெண்ட் காலேஜில்? வாய்ப்பு இருக்குது, ஆனால் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ரெண்டுத்துலேயும் வந்து வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, வளர்மதி கட் ஆஃப் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அக்கா, அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது? நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா எடிட்டிங் ஆப்ஷன் வந்து யூனிவர்சிட்டி தரப்பில் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்களா இல்லையான்றது கன்ஃபார்மாக தெரியாது. நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி அதுக்கப்புறம் மெயில் அனுப்பியும் நீங்கள் வந்து இதை சரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, வசந்த் அஃபிலியேட்டட் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் மாற்ற முடியுமா? அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கொடுத்துருந்தாங்க. அதே போல் இந்த இயர் கொடுப்பாங்களான்றது டவுட் தான். லாஸ்ட் இயர் வந்து நியூ காலேஜஸ் அஃபிலியேட்டடில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதே போல் கவர்மெண்ட் காலேஜஸில் சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்ததால் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தாங்க. இந்த இயரும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வந்து 100% கன்ஃபார்ம் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, முத்துப்பாண்டி my mistake for cut off mistake only for 3 cut off calculate மேம். நீங்கள் யூனிவர்சிட்டி தான் காண்டாக்ட் பண்ண இருக்குது, வேறு வழியே இல்லை. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, சுடலை முத்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணால் வீட்டுக்கு வந்து விசாரிப்பாங்களா? வீட்டுக்கு வந்து விசாரிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க, என்ன ப்ராப்ளம் அந்த மாதிரி கால் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இது வந்து டிலே ப்ராசஸ் தான், இம்மிடியேட்டாக நடக்காது. நீங்கள் வந்து டைரெக்டாக போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கும் ஆன்லைனில் கொடுக்கறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நீங்கள் டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்தீங்கன்னா இம்மிடியேட் ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். கால் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு, அதுக்கப்புறம் நெசசிட்டி இருந்தால் தான் உங்களை அங்கே வர சொல்கிறதும் இல்லை, அவங்க வீட்டாண்ட வர்றதுக்குமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா, தானு ஹாய் மேம் பிஏ தமிழ் முடிச்சிருக்கேன், என்னோட 62 எனக்கு கிடைக்குமா? என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், அது யூஸ் ஆகுமா? கிடைக்க சொல்லுங்கக்கா, கிடைக்கலன்னா ப்ரைவேட் காலேஜில் போடலாம். எம்பிசி 62%க்கு என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடையாது. அதுவும் எம்பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கிடையாது. நீங்கள் ப்ரைவேட்டில் ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் அப்ளை பண்ணி வைக்கிறதுக்கு
நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க. மேபி வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், செகண்ட் ரவுண்டில் நம்மளுக்கு கிடைக்காதுன்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் காலேஜில் போய் தாராளமாக மேனேஜ்மெண்ட் மூலயமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுடைய விஷயம் என்னவோ அதை நீங்கள் செய்யுங்க. நியூ தமிழ், நீங்கள் லாயராக்கா? எஸ், நான் லாயர், அட்வொகேட். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சிவசங்கரி சிஸ்டர் 89% சோயலில் கிடைக்குமா, வெயிட் பண்ணலாமா ப்ளீஸ்? 89% கண்டிப்பாக வந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து எஸ்சி கேட்டகரின்றதால வாய்ப்பு இருக்குது, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா காவியா அக்கா, வொகேஷ்னல் குரூப் 91 கட் ஆஃப் எம்பிசி கவர்மெண்ட் லா காலேஜில் சீட் கிடைக்குமா? வொகேஷ்னல் குரூப்புக்கு வந்து 91 கட் ஆஃப்க்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வொகேஷ்னல் குரூப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கலைசெல்வன் சிஸ்டர், நான் 72 இன் மை யூஜி டிகிரி, எனக்கு சீட் கிடைக்குமா? 72 வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அப்படியே கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 75 இன் மை யூஜி டிகிரி பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? ஜூன் லாஸ்ட்டு ஜூலை 1 வந்து 3 இயர்ஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். மாரிமுத்து, அப்ளிகேஷனில் தவறு செய்து விட்டோம், எப்படி திருத்தம் செய்வது? நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி தான் வந்து காண்டாக்ட் பண்ணணும். யூனிவர்சிட்டி காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அப்ளிகேஷனில் என்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் யூனிவர்சிட்டி காண்டாக்ட் பண்ணுங்கள், மெயில் அனுப்புங்க. மேபி வந்துட்டு இந்த இயர் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் 100% கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பொன்ராஜ், +2வில் என்ன குரூப் எடுத்தாலும் பிஏஎல்எல்பி சீட் கிடைக்குமா? 82 கட் ஆஃப் மார்க் இருக்குது. எஸ், நீங்கள் +2வில் எந்த குரூப் எடுத்தாலும் பிஏஎல்எல்பி அப்ளைட்டில் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். 88 கட் ஆஃப்க்கு வந்து கண்டிப்பாக சீட் கிடைக்கும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ரசிகா, என்ட்ரன்ஸ் டீட்டெயில்ஸ், அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, எனி எக்ஸாம் டு கெட் சீட் ஆர் ஒன்லி மெரிட் பேஸ்டு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் 5 இயர்ஸ் பிஏஎல்எல்பி, இது எல்லாமே பற்றி டீட்டெயிலாக ஷேர் பண்ணுங்கள். அதாவது சேலம் சென்ட்ரல் லா காலேஜை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. என்ட்ரன்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் அந்த காலேஜ் தான். இது வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் முடிவு பண்ணுறது தான், என்ட்ரன்ஸ் வைக்க வேண்டாமான்றதை. இந்த அவங்களுடைய ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா என்ட்ரன்ஸ் வைப்பாங்கன்றாங்க, ஒரு சில தரப்பினர் இருந்தாங்கன்னா இன்டர்வியூ மூலயமா செலக்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, எனக்கு கிடைச்ச தகவல்னு பேர். அதுக்கப்புறம் வந்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணலாம், டைரெக்டாகவுமே வந்து போகலாம். நீங்கள் வந்து இந்த சென்ட்ரல் லா காலேஜ் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ அட்மிஷன் போடுறதுக்கான என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுங்க. இப்போ வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 1 லேக்லேருந்து 1,50,000 வரைக்குமே வந்து உங்களுக்கு ஆகும் பெர் இயருக்கு. அது இல்லாமல் வந்துட்டு எக்ஸாம் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் மூலயமா போனீங்கன்னா பெர் இயருக்கு வந்து 1,50,000க்கு மேலே தான் வந்து ஆகும் உங்களுக்கு, அவ்வளோதான். இதை பற்றின மேலும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் காலேஜை வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க, ஓகேங்களா? இந்த கமெண்ட்ஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டவுட்ஸுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் கொடுத்துட்டேன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் உங்களுடைய டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகலைன்னா மறுபடியும் கமெண்ட் பாக்ஸ்லையோ இல்லை லைவ் கண்டக்ட் பண்ணும்போதோ நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.